வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்க உள்ள நிலையில் அவையை சுமூகமாக நடத்துவது குறித்து டெல்லியில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 முதன்மை தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியீடு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A முதன்மை தேர்வு ஹால் டிக்கெட்டுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. www.tnpsc.gov.in மற்றும் www.tnpscexams.in ஆகிய இணையதளங்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சார் பதிவாளர், துணை வணிக வரி அலுவலர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர் உட்பட பல்வேறு பணிகளில் உள்ள 2540 காலி இடங்களை நிரப்பி பிப்ரவரி 8 மற்றும் 23ஆம் தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளன. சிந்து சமவெளியினரின் செம்பை பயன்படுத்திய போதே நாம் இரும்பை பயன்படுத்தினோம். விருதுநகர் மாவட்டம் ஒரு வரலாற்று கண்ணோட்டம், ஒரு வரலாற்று பயணம் என்ற நூல் வெளியீட்டு விழாவில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம். போக்குவரத்து துறை விளக்கம். ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. இது தொடர்பான முடிவுகள் பரிசீலனையில் உள்ளன. ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் புகார் அளிக்கலாம். சென்னை மெட்ரோ நிலையங்களில் மாதாந்திர பார்க்கிங் பாஸ்கள் வரும் 1ஆம் தேதி முதல் நிறுத்தம். அனைத்து மெட்ரோ நிலையங்களிலும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என அறிவிப்பு. ஜனவரி 2025இல் பார்க்கிங் பாஸ் பெற்றவர்கள் அது செல்லுபடியாகும் காலம் வரை அனுமதிக்கப்படும். மெட்ரோ நிலையங்களில் பயண அட்டை விற்பனை மற்றும் ரீசார்ஜ் செய்யும் வசதியும் முதற்கட்டமாக 11 மெட்ரோ நிலையங்களில் நிறுத்தப்படுகின்றது. வாட்டர் ஹீட்டரை ஆஃப் செய்துவிட்டு குளிக்க மின் வாரியம் வேண்டுகோள். வீடுகளில் வாட்டர் ஹீட்டரை பயன்படுத்தும் பொதுமக்கள் தண்ணீர் சூடேறியவுடன் வாட்டர் ஹீட்டரை அணைத்துவிட்டு குளிக்குமாறு மின் வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக மின் வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தற்போது பனிக்காலமாக இருப்பதால் தண்ணீர் சூடேற்றும் வாட்டர் ஹீட்டர் இயந்திரத்தை பாதுகாப்பாகவும் கவனமாகவும் பொதுமக்கள் கையாள வேண்டும். வாட்டர் ஹீட்டர் இயந்திரத்தை இயக்கத்தில் வைத்துக் கொண்டு குளிக்க வேண்டாம். மேலும் நீர் வெப்பநிலை அடைந்தவுடன் வாட்டர் ஹீட்டரை அணைத்துவிட்டு குளிப்பது பாதுகாப்பானது. வாட்டர் ஹீட்டரை அணைக்காமலேயே குளிக்கும்போது பல நேரங்களில் மின் விபத்து ஏற்படுகின்றது. மேலும் அனைவருடைய இல்லங்களிலும் உயிர் பாதுகாப்பு சாதனத்தை அமைத்து தங்கள் குடும்ப உறவுகளை பாதுகாக்க கேட்டுக்கொள்கின்றோம் என்று தெரிவித்துள்ளது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சிகளை 25 ஆண்டுகளாக பார்த்து விட்டீர்கள். இப்போது உங்களுக்காக பணியாற்ற மோடிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 60,880க்கும், 1 கிராம் ரூபாய் 7,610க்கும், வெள்ளி விலை கிராம் ரூபாய் 106க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது.